ஒரு சிறிய கதையின் மூலம் நாங்கள் எவ்வாறு மென்மையாக மாறலாம் என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். ஒரு கிராமத்தில் ஒரு மூதாட்டி வாழ்ந்தாள். அவள் மிகவும் அமைதியானவளாகவும் அனைவரிடமும் மென்மையாக பேசுபவளாகவும் இருந்தாள். அவளது வீட்டின் பக்கத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் கோபக்காரன். எப்போதும் சத்தமாக பேசுவான், பிறரை புண்படுத்துவான். அவனுக்கு யாரையுமே பிடிக்கவில்லை. யாரும் அவனை விரும்பவும் இல்லை. ஒரு நாள் அவன் வீட்டின் முன் கிணற்றில் தண்ணீர் எடுக்கும் பொழுது தவறி விழுந்தான். அவனது சத்தம் கேட்டதும் அந்த மூதாட்டி விரைந்து ஓடி வந்தாள். அவள் எந்த கோபமும் இன்றி மென்மையாக கூறினாள், பயப்படாதே மகனே, நான் உன்னை பிடித்துக் கொள்ளுகின்றேன். அவள் அவனை மெதுவாக பிடித்து கிணற்றிலிருந்து வெளியே எடுத்தாள். அவளது கைகள் நடுங்கினாலும் அவளது இதயம் உறுதியுடன் இருந்தது. அவன் ஆச்சரியமாக கேட்டான், நான் உன்னிடம் எப்போதும் மோசமாக பேசினேன், நீ ஏன் எனக்கு உதவினாய்? மூதாட்டி புன்னகைத்து சொன்னாள், மகனே, கோபம் காயப்படுத்தும், ஆனால் மென்மை குணப்படுத்தும். நான் காயப்படுத்துவதற்காக அல்ல, குணப்படுத்துவதற்காகவே வாழ்கின்றேன் என்றாள். அந்த நாளிலிருந்து அந்த இளைஞன் தனது பேச்சை மாற்றிக்கொண்டான். அவன் பிறரை மதிக்க கற்றுக்கொண்டான். பேசும் முன் சிந்திக்கவும் கற்றுக்கொண்டான். மூதாட்டியின் மென்மை அவனது வாழ்க்கையே மாற்றியது. நாங்களும் மாறுவோமா? சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.